இன்னும் வரல. நான் ஸ்டிக்கில் போட்டதுனால ஒட்டலை. சப்போஸ் வெறும் இனுப்பச்சிக்கில் போட்டு ஒட்டித்துனா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ தெரியறதா உதிர் உதிராக இருக்கிறது. இப்போ வந்து எங்காத்துக்கு இந்த பதம் போடுறோம். ரொம்ப கரகரான ஒரு இதுவாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கலரிண்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் அது ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் இந்த பதம் தெரியறதா உதிர் உதிராக இருக்கிறது. உதிர் உதிராக எடுத்துக்கோங்க. இல்லை பாருங்க, இப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் இது வந்து வெந்தெடுத்து ஆயிடுத்துங்கிறதுக்கு கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். கலர் முன்னாடி நம்ம போட்ட போது வெள்ளையாக இருந்தது, இப்போது அது ப்ரௌனாக ஆகிருக்கு. இது வந்து நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இன்னும் கரகரான்னு கடிச்சுட்டுங்கிற மாதிரி போகணுன்னா இன்னும் வதக்கலாம். இப்போ இதையே நான் வந்து அணைச்சிட போகிறேன். அணைச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நாடியில் இதுவுமே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். பட் இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனா நல்லாவே இருக்காது. அதனால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு 5 to 7 minutes தான் ஆகும். இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தெல்லாம் அரிசி மாவு பொடியாக கரைச்சி வச்சுக்கணும். மிச்சப்படி வெறும் மோர் மிளகாயோ மிளகா வத்தலோ தாளிச்சு கொட்டி கருவேப்பிலை கடுகு பெருங்காயம் முக்கியம் இதுக்கு. அவ்வளோதான். பண்ணி பாருங்க. இது ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனா நல்லா இருக்காது. சூடாகவே சாப்பிட்ருங்க சார். பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றலாம். ஏன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5 minutes தான். நீங்கள் எந்த டிஃபன் பண்ணாலும் அந்த டைம் ஆகும். அதை விட குறைச்சலாக தான் இது டைம் ஆகும். பட் ரொம்ப நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.